இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து எதிர்க்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது டீலிமிட்டேஷன் தான். டீலிமிட்டேஷன்னா என்ன, அதை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். லோக்சபாவில் இருக்க 543 எம்பிக்களை 850 அதிகரிக்க உருவாக்கப்பட்டதான் இந்த டீலிமிட்டேஷன் சிஸ்டம். இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி சீட் அலோகேட் பண்ணுறாங்கன்னா, பாப்புலேஷன் வச்சு தான் சீட் அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் 40லேருந்து 50 வருஷமா சவுத் இந்தியாவில் பாப்புலேஷனை கண்ட்ரோலாக வச்சுக்கிறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி இல்லை. அவங்க ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. அதனால இப்போ நார்த் இந்தியாவில் ஜனத்தொகை அதிகமாயிருக்கு. இப்போ ஜனத்தொகையை கட்டுப்படுத்தின ஸ்டேட்டுக்கு கம்மியான சீட்டும், ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக அதிகமாக வளர்த்துக்கிட்டே போன நார்த் இந்தியன்ஸுக்கு யூபி, பீகார் இதுக்கெல்லாம் எம்பி சீட்ஸ் அதிகமாக ஒதுக்க போகிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் எந்த ஒரு சட்டம் கொண்டு வரணும்னாலும் மெஜாரிட்டி எம்பி ஓட்ஸ் வேணும். இப்போ நார்த் இந்தியாவில் மெஜாரிட்டி எம்பி சீட்ஸ் அங்கே போச்சுன்னா இவங்களால என்ன வேணாலும் சாதிக்க முடியும். இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபி வச்சு சீட் அலோகேட் பண்ணலான்னு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க.